ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் கறி குழம்பு சுவையில் சூப்பராக நல்ல டேஸ்டியான பட்டாணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கூடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பச்சை பட்டாணி குழம்பு செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு காய்ந்த பச்சை பட்டாணியை ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். ஒரு 8 மணி நேரமாவது ஊறணும். ஊறினதுக்கப்புறமா நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வேக வைக்க போகிறோம். இதுக்கு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த பச்சை பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரோட மூடி போட்டு மூடி ஸ்டவ்வில் வச்சு இதை ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் விட்டாலே நல்லா வெந்து வந்துடும். இப்போது வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ பச்சை பட்டாணியை நீங்கள் எடுத்து அழுத்தி பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா மசியணும். ரொம்ப குலைவாக வெந்துடக்கூடாது. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, சின்ன துண்டு பட்டை, ஒரு 2-3 கிராம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 20 சின்ன வெங்காயம் இருக்கும். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/2 தக்காளி, பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாதி தக்காளியை வச்சுருங்க. நம்ம குழம்பு தாளிக்கும் போது பொடியாக கட் பண்ணி சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி தக்காளி நல்லா மசிஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். இது ஆறட்டும். இப்போ ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் போட்டு இந்த மாதிரி ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஆற வச்சுருக்க வெங்காயம் தக்காளி எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா நைஸான விழுதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் சூடானதும் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. நம்ம எல்லாமே வதக்கி அரைச்சிருக்கோம். ஓவராக உங்களுக்கு மசாலா ஃப்ளேவர் வேணாட்டி நீங்கள் இந்த இடத்துல இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு பாதி பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பாதி தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி 2ஐயும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை வதக்கும் போதே இது கூட 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். போட்டுட்டு இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போனதும் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் நல்ல கலருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்ல கலர் கொடுக்கும், ஆனால் காரம் இருக்காது. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்படி இல்லைன்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா ஒரு தடவை இந்த எண்ணெயில் வதக்கிட்டு இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருந்த பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம இதை குக்கரில் செய்கிறதுனால ரொம்ப உங்களுக்கு கொதித்து இந்த குழம்பு வற்றி வராது. அதனால் உங்களுக்கு எந்த பதத்தில் குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் பார்த்து குறைவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு மூடி ஒரு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது 2 விசில் வரட்டும். இப்போ விசில் வந்ததுக்கப்புறமா நல்லா அதோட ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறமா நான் திறக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வீடே அப்படி ஒரு கறி குழம்பு வாசனையாக இருக்கும். இப்போ கடைசி இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் பரிமாறலாம். சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.